நான் வரைகிற அழகுக்கு டைரக்டா இந்த மொபைல் கேஸ் பின்னாடி பெயிண்ட் பண்ணன்னு வைங்களேன், அவ்வளவுதான். இந்த மொபைல் கவரை இப்பவே தூக்கி போட்டுற வேண்டியதுதான். அதனால ஃபர்ஸ்ட் நான் பேப்பர்ல பெயிண்ட் பண்ணிட்டு அதை கட் பண்ணி இந்த பேக் கேஸ்குள்ள வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே நான் கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறீங்களா? தமிழ்நாட்டுல அல்வாக்கு ஃபேமஸான ஊர் எதுன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஊரோட நேம் வச்சு விக்ரம் நடிச்ச சாங் கூட ஒண்ணு இருக்கு. ஒரு நாய்க்குட்டி வரைஞ்சு அதை சுத்தியுமே பட்டர்ஃபிளைஸ் பறக்கிற மாதிரி போட்டிருக்கேன். பேக்ரவுண்ட் எல்லாமே ப்ளூ கலர் கொடுத்திருக்கேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து வளர்த்துட்டு இருந்தோம். அது பேர் அறிவழகி. ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் பின்னாடியே ஓடி வந்துரும். ஆனா அது கடைசியில வந்து உடம்பு சரியில்லாம இறந்து போச்சு. எப்பவுமே ஒரு பொருளை நம்ம காசு கொடுத்து வாங்குறதை விட அதை நம்ம யோசிச்சு நம்ம அந்த டிசைனை ரெடி பண்ணி செய்யறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹாப்பி வந்து எப்பவுமே வராது நமக்கு. இந்த அளவுக்கு உட்காந்து நம்ம டாக் தான் வரையணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ, ஒரு ஃபிளவர் வரைஞ்சா கூட இதுல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நீங்களே உங்க பேக் கேஸோட டிசைன் வந்து ரெடி பண்ண முடியும். லைனுக்கு உள்ளேயே பெயிண்ட் அடிக்கணும்னு இல்ல, வெளியே ஸ்ப்ரெட் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம அதை கடைசியில கட் பண்ணி எடுக்க போறோம். அடுத்ததா இதை ஷேப்பா அப்படியே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு என்னோட பேக் கேஸ்குள்ள வச்சு பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.